இந்நாட்டில் ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாட்டில் பிளவையும் ஐக்கியத்தையும் சீர்குலைத்துவிடக்கூடாது. குறிப்பாக மன்னர், சமயம் மற்றும் மக்கள் ஆகிய 3R அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். குறைக்குரல்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஊடகங்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கு அரசாங்கம் எப்போதும் ஆதரவாக உள்ளது. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே இந்த உணர்வு இருந்து வந்துள்ளதை அன்வார் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர்களின் சுதந்திரம் மற்றும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எனது பதவியையோ அல்லது அமைச்சரவையில் உள்ள தமது சகாக்களோ ஊடகவியலாளர்களின் சுதந்திரம், கருத்துக்கள் மற்றும் குறைகூறல்களை சுட்டிக்காட்டுவதை கட்டுப்படுத்த மாட்டோம் என அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு, தேச உணர்வின் சித்தாந்தம், இனவாதம் மற்றும் சமய தீவிரவாதிகள் விவகாரங்களை கையாள்வதில் அரசாங்கம் கடுமையான போக்கை கொண்டிருந்தாலும் ஊடகத்திற்கான சுதந்திர உணர்வுக்கான உத்தரவாதம் இருப்பதாக அன்வார் தெரிவித்தார். மக்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் சமய விவகாரங்களை பயன்படுத்தி நாட்டை பிளவுபடுத்துவதையும் சீர்குலைப்பதையும் அனுமதிக்க முடியாது என நேற்றிரவு 2023ஆம் ஆண்டின் MPI எனும் மலேசியன் பிரஸ் இன்ஸ்டிடியூட் பெட்ரோனாஸ் மலேசியா விருதளிப்பு வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நாட்டின் ஊடகவியலாளர்கள் பலர் தங்களின் பல்வேறு தரமான செய்தி படைப்புகளுக்காக விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். ஸ்லாங்கூரில் சுங்கை பசார் மற்றும் சபாப் பர்னாம் ஆகிய இடங்களில் இந்தோனேசியர்களை சட்டவிரோதமாக கடத்துவதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. புத்ராஜயாவில் உள்ள குடிநுழைவு தலைமையகத்தைச் சேர்ந்த அமலாக்க அதிகாரிகள் குழு வியாழக்கிழமை இரவு 8:05க்கு தொடங்கிய நடவடிக்கையில் 12 இந்தோனேசியர்களை கண்டுபிடித்ததாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பொதுமக்களின் தகவல் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவுத்துறை அமைத்த குழுவின் மூலம் 3 சந்தேக நபர்கள் ஓட்டிச் சென்ற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பின் அம்மூவரும் கைது செய்யப்பட்டனர். அந்த ஓட்டுநர்களில் 47 வயதுடைய ஒருவர் தலைவர் என்றும் 31 மற்றும் 40 வயதுடைய இதர இருவர் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் இதுவரை 15 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சிங்கப்பூருக்குள் 6 பூனை குட்டிகளை கடத்த முயன்ற மலேசிய ஆடவர் ஒருவர் சிங்கப்பூரில் கைது செய்யப்பட்டார். தனது காரில் அந்த பூனைக்குட்டிகளை மறைத்து எடுத்துச் சென்ற போது உட்லண்ட்ஸ் பரிசோதனை மையத்தில் அவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். 28 வயது லாவ் வெய் பின் என்ற அந்த ஆடவர் அனுமதியின்றி அந்த பூனைக்குட்டிகளை இறக்குமதி செய்ததாக நேற்று குற்றம் சாட்டப்பட்டார். தாம் ஓட்டிச் சென்ற மலேசியாவில் பதிவு செய்த காரில் ஜூன் 6ஆம் தேதி இரவு மணி 8:20 அளவில் அந்த பூனைக்குட்டிகளுடன் வெய்பின் கைது செய்யப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. காரின் உள்ளே முன்புற பகுதியில் மாற்றி அமைக்கப்பட்ட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உயிருடன் இருந்த நிலையில் அந்த பூனைக்குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பான இதர விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கூடியபட்சம் 10,000 சிங்கப்பூர் டாலர் அல்லது 34,880 மலேசிய ரிங்கிட் அபராதம் அல்லது 12 மாதம் சிறை அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படலாம். வெய்பின் 10,000 சிங்கப்பூர் டாலர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டு எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். சித்தியாவான் கம்போங் கோவில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் வட்டி முதலையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று பெட்ரோல் குண்டு வீசியதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்தன. விடியற் காலை மணி 3:40 அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த சதிநாச வேலையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த இருவரை தேடும் நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டுள்ளதாக மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது நூர்டின் அப்துல்லா தெரிவித்தார்.
தகவல் அறிந்து 56 வயதுடைய பெண்மணிக்கு சொந்தமான வீட்டிற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தீயை மும்முரமாக அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பெட்ரோல் குண்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் காலி போத்தல் ஒன்றையும் போலீசார் கண்டனர். இதற்கு முன்னதாக அவ்வீட்டில் உள்ளவர்கள் சிங்கப்பூரைச் சேர்ந்த வட்டி முதலை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுவர்களால் தொலைபேசி மூலம் மிரட்டப்பட்டதாக விசாரணையின் மூலம் தெரிய வருகிறது. அந்த வீட்டின் உரிமையாளரின் 3வது மகன் இதற்கு முன் வாங்கியிருந்த கடனை திரும்பச் செலுத்தாமல் இருந்ததாகவும் முகமது நூர்தீன் தெரிவித்தார். கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் திடீரென வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டதால் அக்கார் கட்டுப்பாட்டை இழந்து ஜோஹர் சுல்தானா ஃபத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் மோதியது. நேற்றிரவு 10:15 மணியளவில் நிகழ்ந்த அந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலானது. எனினும் இந்த சம்பவத்தில் சுல்தானா ஃபத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையின் பணியாளர்கள் எவரும் காயமடையவில்லை. அந்த மருத்துவமனையின் கூரை மற்றும் ஓடுகளை தற்போது சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இச்சம்பவத்தினால் கட்டிடப் பகுதியில் சேதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இச்சம்பவத்தை அந்த மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அந்த கார் பின்னர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. சுங்கைப்பட்டாணிக்கு அருகே பீடோங் குன்று பகுதியில் சாலையை நிர்மாணிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது கிரேன் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் மரணமடைந்தார். நேற்று மாலை மணி 4:10 அளவில் அந்த துயரச் சம்பவம் நடந்தது குறித்து தகவலை பெற்றதாக சுங்கைப்பட்டாணி தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் துணைத் தலைவர் இஸ்மாயில் முகமது ஜைன் தெரிவித்தார். உடலில் பல இடங்களில் கடுமையாக காயமடைந்த 39 வயது கிரேன் ஓட்டுநர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார். அவரது உடலை மீட்பதற்கு சிறப்பு சாதனங்கள் மற்றும் கிரேன் உதவியும் நாடப்பட்டதாக தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.